நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாட்களிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து காலங்களில் இன்னும் சிலுவையின் மேன்மை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து கொடுத்த சகலவிதமான ஆசீர்வாதமான மேன்மையான காரியங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்குவதாக. இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவாராக. பரிசுத்தப்படுத்தி ஜீவக்கரை சேரும் வரையிலும் உங்களை கண்ணின்மணி போல பாதுகாப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு பெயர் லூஸ் என்னும் பெயர் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு பதான் அராமுக்கு போகும் பாதையில் தன்னுடைய மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போகின்ற பாதையில் ஆண்டவராகிய தேவன் அவனை சந்திக்கிறார். சமாதானத்தை இழந்தவனாக உயிருக்கு பயந்து ஓடுகிறான். அவனுடைய தாய் அவனை காப்பாற்ற நினைக்கிறார். தகப்பனும் அவனை காப்பாற்ற நினைக்கிறான். ஏசா அவனை கொண்டுவிடக்கூடாது, பொறாமையினால் அவனை கொலை செய்து விடக்கூடாது என்று சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிவிட மனதாய் இருந்து அனுப்பிவிடுகிறார்கள். அவன் கூடாரவாசியாய் இருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கூடாரவாசி என்று சொன்னால் வீட்டிற்குள்ளேயே வளருகிற ஒரு பிள்ளை. ஆனால் ஏசா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் வெளி உலகம் தெரிந்தவன், இஸ்மவேலர்களோடு பழகியவன், இஸ்மவேல் கோத்திரத்தில் பெண் எடுத்தவன். அவன் ஒரு வேட்டைக்காரன், அவன் பலசாலியும் கூட என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக வெளியிலே புறப்பட்டு போகிற சூழ்நிலை இருந்தால் அவன் சமாளிப்பான். ஆனால் அம்மா பிள்ளையாக வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு கூடாரவாசியான யாக்கோபு உயிருக்கு பயந்து வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு போகின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கிற்கு பெண் பார்க்க போகும் பொழுது, இதே பதான் அராமிற்கு போகும் பொழுது, கானான் தேசத்திலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற அந்த சீரியா நாட்டில் உள்ள இந்த இடத்திற்கு போகும் பொழுது கூட 10 ஒட்டகங்களில் பாதுகாப்பிற்கு வேலைக்காரர்களும் ஒரு வேலைக்காரனோடு கூட, ஊழியக்காரனோடு கூட சென்றதை நாம் பார்க்கின்றோம். எலியேசரோடு கூட போனதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், பெண்ணை அழைத்து கொண்டு வரப்போகின்றோம், வெகுமதிகளை கொண்டு போகின்றோம், பொன்னையும் வெள்ளியும் கொண்டு போகிறோம், அதனால் ஆபத்து வரும்னு சொல்லி அப்படி பாதுகாப்போடு கூட ஆபிரகாம் அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் யாக்கோபு போகும் பொழுது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் உடுத்த உடையோடு கூட அவன் போகிறான் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, சூழ்நிலைகளை யோசித்து பார்ப்போம். உயிருக்கு பயந்து சமாதானத்தை இழந்தவனாக பெற்றோரை விட்டு போகிறோமே, தாயினுடைய அரவணைப்பை விட்டு, போஷிப்பை விட்டு ஓடுகிறோமே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பயத்தோடு அவன் கடந்து சென்றிருப்பான். போகிற வழியில் அவன் உறங்கின இடத்துல தலையிலே வைத்திருந்த கல் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிக்க போகின்றோம். அங்கே தலைக்கு வைப்பதற்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து கொண்டான். ஒரு தூண் போல இருந்த கல்லை எடுத்து வைத்து அவன் உறங்கி விட்டான் என்று சொல்லி பார்க்கின்றான். ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதோ நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை, இந்த கானான் தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் தனிமையாக இருக்கும் பொழுது, ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, எல்லாராலும் துரத்தப்படும் பொழுது, அனாதையாய் நிர்கதியாய் நின்று சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பார். மனுஷன் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் அன்புள்ள தேவன்,
தாயின் கருவிலேயே யாக்கோபை தெரிந்து கொண்டவர். மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அவன் மிகப்பெரிய ஜாதியாக உருவாகுவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சந்ததி யாக்கோபினுடைய வம்சத்திலே வரப்போகிறதை குறித்து தேவன் திட்டம் பண்ணினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை முன்கூட்டியே அறிவித்தார், வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். அந்த நம்பிக்கையோடு கூட அவன் அந்த இடத்திலே கடந்து வருகிறார். 15 என்ன சொல்லுகிறது? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள்! தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நிர்கதியாய் வனாந்தர அனுபவத்தோடு கூட இருக்கிறீர்களா? தனிமையில் இருக்கின்ற ஒரு உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலையோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து உங்கள் வாழ்நாளை எல்லாம் மிகுந்த உபத்திரவத்தோடு கழிக்கிறீர்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சகல நிறைவையும் பரிபூரணத்தையும் கொடுத்து தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு அவன் நித்திரையிலிருந்து தெளிந்து விழித்து பார்த்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கு அருகிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இதோ நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் தேவன் தங்கும் வாசஸ்தலம். உங்கள் இருதயத்தை தேவன் தமக்கு ஆலயமாக மாற்றி அதிலே வாசம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான பயத்தையும் திகிலையும் அவர் அகற்றுவார். திட நம்பிக்கையை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு பயப்படுகிறான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி இதற்கு வானத்தின் வாசல் என்று பெத்தேல் என்று பெயரிடுகிறான். நீங்கள் ஜெபிக்கிற இடம், நீங்கள் வாசம் செய்கிற இந்த இடம், உங்கள் வீடு ஒரு பெத்தேலாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை கைவிடாத நேசராக கூட இருக்கிறார். வானத்தின் வாசலாக உங்கள் வீட்டையே அவர் மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த ஸ்தலத்தை வானத்தின் வாசலாக மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, அவன் அதற்கு என்ன செய்கிறான்? ஆண்டவர் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். அவனிடத்தில் எந்த விதமான உடையும் இல்லை, உணவும் இல்லை. அவன் திரும்பி வருவானா மாட்டானா என்கின்ற ஒரு நிச்சயமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆதரவற்ற சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார். வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு ஏணிப்படியை பார்க்கின்றான். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறதை அவன் பார்க்கின்றான். மனுஷகுமாரனுக்கு ஒத்த தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரன் முகத்தில் இயேசுவின் முகத்தோடு கூட அங்கே வந்து நின்று பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். நிர்கதியாய் நிற்கிற பிள்ளைகளோடு அவர் பேசுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு கூட பேசி உங்களை வழிநடத்துவார். ஒரு சகோதரி HIV பாசிட்டிவ் வியாதினால் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கணவனுடைய தகாத நடவடிக்கையின் மூலமாக அந்த வியாதி அந்த சகோதரிக்கு வந்துவிட்டது. அவர் சாக கிடக்கிறார். கணவன் 5 மாதங்களாக உறங்காமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அந்த சகோதரிக்கு மரண பயம் வந்துவிட்டது. இன்னொரு கவலை, +2 படிக்கிற என்னுடைய மகள், 10th படிக்கிற என்னுடைய மகனை
நடுத்தெருவிலே விட்டுவிட்டு நான் எப்படி சாவேன்? சமாதானத்தை இழந்தார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நிம்மதி இழந்தார்கள். ஐயோ, என் பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்களே, நாங்கள் 2 பேரும் மரித்து போய்விடுவோம் என்று சொல்லி நிர்கதியாய் கைவிடப்பட்ட நிலைமையிலே மந்திரவாதங்களையும் இன்னும் அநேக தெய்வங்களையும் நம்பி ஓடினார்கள். ஒன்றும் உதவவில்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் அவர்களுக்கு குணமாகவில்லை. அந்த வியாதிக்கு இதுவரையிலும் மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. எய்ட்ஸ் நோய் அவர்களை கொன்றுவிடும் என்று சொல்லி கவலையோடு இருந்த நேரத்தில் ஒரு நாள் கடைசி முயற்சியாக, என்னை உண்டாக்கின தெய்வம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, என்னை உண்டாக்கின தெய்வம் என்று ஒன்று இருந்தால் இப்பொழுது என்னை வந்து காப்பாற்றட்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டிலே வரவேற்பறையிலே உருண்டு உருண்டு அழுதார்களாம். 1 மணி நேரம் கழித்து, என்னை உண்டாக்கின தெய்வமே என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி, என்னை படைச்ச தெய்வம்னு ஒன்று இருந்தால் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து புலம்பின வேளையில் உருண்டு உருண்டு அழுத நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே அருகில் வந்து நின்று அந்த மகளை தொட்டு சொன்னாராம், என் மகளே, நீ பயப்படாதே, நான் தான் இயேசு, உன்னை உண்டாக்கின தேவன், நான் உன்னை உன் கணவனையும் காப்பாற்றுவேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன், நீ பயப்படாதே என்று சொல்லி மறைந்து போனார். அந்த சகோதரிக்கு ஒரே ஆச்சரியம். படைத்த தெய்வம் என்று சொல்லி கூப்பிட்டோம், இயேசு கிறிஸ்து அல்லவா வந்திருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு திட நம்பிக்கையோடு கூட அவருடைய உறவினரிடத்திலே சொல்லி என்னை ஜெபிக்கும்படி அழைத்தார். நான் போய் பார்க்கும் பொழுது அவர் எலும்பு கூட இருந்தார், மரணக்கட்டில் இருந்தார். மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க, இன்னும் 3 மாதங்கள் கூட தாங்காது என்று சொல்லிவிட்டார். 2 பேருக்கும் ஜெபித்து விட்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இன்னும் ஒரே வார காலத்திற்குள்ளே இந்த வியாதியின் அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். ஒரு 4 நாட்களிலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த +2 படிக்கிற மகள், அவருடைய மூத்த மகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், அங்கிள், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் போய் சோதித்து பார்த்ததில் அந்த வியாதியே இல்லை, அதனுடைய அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னார். நான் அந்த சகோதரனுக்கு ஃபோன் போட்டு, பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் என்னுடைய லாரியை தூசி தட்டிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். மரண படுக்கையில் கிடந்தவர் 4 நாளில் அவர் பலனடைந்து லாரியை ஓட்டுறதுக்கு அவர் கிளம்பிட்டார். என்னுடைய கூட்டங்களில் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லிவிட்டு போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, அதே வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். வானத்தின் வாசலாக உங்கள் வீட்டை மாற்றுங்கள். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க மனம் இல்லாமல் இருந்தால், இன்று முதல் ஏசப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்னை உண்டாக்கின தெய்வமே என்னை விடுவீங்க என்று சொல்லி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சமாதானத்தை இழந்து மரண பயத்தோடு கூட திகிலோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தீராத வியாதியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு அவனோடு கூட பேசுகின்றார். அவன் அந்த வார்த்தைகளை நம்பி, ஆண்டவர் என்னை காப்பாற்றி திரும்ப வர பண்ணினா, எனக்கு சகல தேவைகளையும் சந்தித்து என்னை போஷித்து வழிநடத்தினா, நீரே என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். நீரே எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி அவரை அண்டிக் கொண்டான். அவன் ஒரு காரியத்தை செய்கின்றான். 22வது வசனத்திலே என்ன பார்க்கின்றோம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் அங்கே தசமபாகம் செலுத்துவேன் என்று அவன் ஒரு பொருத்தனையை செய்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவனை அவன் உறுதியை பற்றி கொண்டது மட்டுமல்லாமல், அங்கே ஆண்டவருக்கென்று நான் 10ல் 1 என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 தசம பாகமாக செலுத்துவேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு அவன் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து அவருடைய வழியிலே நடக்க தன்னை அர்ப்பணிக்கிறான். 18வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்,
அவன் அதிகாலையில் எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து என்று சொல்லி நான் பார்க்கின்றான். வழிச்செலவுக்காக கொடுத்து விட்ட கால்படி எண்ணெயை, ஒலிவ எண்ணெயை அவன் அந்த தலைக்கு வைத்திருந்த அந்த கல் தூணை நிறுத்தி அதன் மேலே பான பலியாக வார்த்து விட்டான் என்று சொல்லி பார்க்கின்றான். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பான பலி என்று சொன்னால் அது சமாதான பலி. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்த பின்பதாக அவர்கள் செலுத்துகின்ற பலி. இந்த சமாதான பலி இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து முடித்த, வாழப்போகிற எல்லா மனுஷருக்காகவும் கல்வாரி சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக செலுத்தி தீர்த்து விட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மெய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி போனார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் இடம் கொடுத்தால் உங்கள் உள்ளத்திலேயும் வந்து அவர் வாசம் பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லைன்னா அவன் தன்னையே அழித்து மாண்டு போவான். சமாதானத்தை தேடி ஒவ்வொரு மனுஷரும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கின்றோம். சமாதானத்திற்காக பணத்தை எல்லாம் செலவு செய்து, கோயில் குளம் உண்டா, அங்கே ஓடுவோமா அங்கே ஓடுவோமா, புண்ணிய தலங்களுக்கு போனால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி மனுஷன் சமாதானத்திற்காக எத்தனையோ அங்கே பிரதட்சணங்களை பண்ணிக்கொண்டு தன்னுடைய சரீரத்தினை வேதனைப்படுத்தி கொண்டு அவன் சுற்றி ஓடுகிறான், திரிகிறான். சன்னியாசியாக போனால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா, அல்லது ஒரு கருப்பு கல்லை முத்தம் செய்தால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி மனுஷன் தன்னுடைய சமாதானத்திற்காக அங்குமிங்கும் ஓடுகிற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். நீ தேடும் நிம்மதியை இயேசு தருகிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டவரை நோக்கி பாருங்கள். இங்கே யாக்கோபு சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவன் பான பலியை வார்க்கின்றான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த பான பலியை எப்படி நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 இடங்களிலே பிரதானமாக இரத்தம் சிந்தினார். பிலாத்து தன் கைகளை கழுவி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தான். அங்கே வேதபாரகரும் பரிசேயரும் கூட்டமாய் கூடிக்கொண்டு தேவனை அழித்து போடுவோம் என்று சொல்லி நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை, ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தவரை, மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி பலியாகி, இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணணும், பாவம் கொண்டு வந்த சாபத்தை நீக்கணும், மரணத்தை சிலுவை மரத்திலே ஜெயமாக விழுங்கணும். எப்படி மோசேயினுடைய கோல் பார்வோனுடைய மந்திரவாதியுடைய சர்ப்பங்களை விழுங்கி, அவன் கோல் உருவாக்கின சர்ப்பம் பழைய நிலைமையிலே வாளை பிடித்த பொழுது எப்படி பழைய கோலாக மாறி நின்றது, அதே போல சிலுவை மரத்தில், கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அந்த சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு மனுஷனுடைய மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கினார். அப்பொழுது வரையிலும் அவர் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். பிலாத்து அவரை வாரினால் அடிப்பிக்க ஒப்புக் கொடுக்கிறான். 39 முறை கசையடி கொடுப்பார்கள். அந்த கசையில் 9 பிரிவுகள் அங்கே தோலினால் உருவாக்கப்பட்ட வார்கள் இருக்கும். அதனுடைய முனையிலே பாறைகளை உடைக்கும் பொழுது சிதறுகிற சில்லுகளை கட்டியிருப்பார்களாம். அதை வைத்து ஒரு மனுஷனை அடிக்கும்பொழுது, அடித்து இழுக்கும்போது சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். 39 தடவை இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்தார்கள். 350 இடங்களிலே அது பட்டது. முதுகில் மட்டும் அடித்ததா சினிமாவில் காமிப்பாங்க. ஆனால் யூதருடைய பழக்கம் உடம்பு முழுவதும் அடிப்பாங்களாம்.
முகம் அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க, மூஞ்சி முகரன்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் அடிப்பாங்களாம். சரீரம் முழுவதும் அவருக்கு அங்கே கோரமான ஒரு காயம் ஏற்பட்டது. இரத்தம் வழிந்து கருத்து அங்கே உறைந்து போனதுனால அவருடைய முகம் கருத்திருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பை கொண்டு வரும்படி, பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மை மீட்டுக்கொள்ளும்படி, பாவம் கொண்டு வந்த மரண கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, நமக்கு சமாதான வாழ்வை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து பலியானார். இரண்டாவதாக தலையிலே ஒரு முள்முடியை வைத்தார்கள். அது நிமித்தம் அதிகமாக இரத்தம் புறப்பட்டது. கோலால் அடித்தார்கள். அப்பொழுது அவருடைய சரீரத்தில் இரத்தம் புறப்பட்டது. வலது கையிலே அடித்தார்கள், இடது கையிலே அடித்தார்கள், கால்களிலே அடித்தார்கள். அவருடைய உயிரை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பின்பதாக அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும்படி கடைசியாக விழாவிலே ஒருவன் குத்துகிறான். அங்கிருந்து இரத்தமும் ஜலமும் புறப்பட்டது. கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினார். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா, அறகுறை உயிரோடு இருக்கணும்னா ஒரு கால்படி ரத்தமாவது உடம்புல இருக்கணும்னு சொல்கிறாங்க. கால்படினா 400 ml ரத்தமாவது உடம்புல இருக்கணும். 6 இடங்களிலே அவர் பிரதானமாக இரத்தம் சிந்தினார். கடைசியாக அவருடைய சரீரத்தில் இருந்தது கால்படி ரத்தம் மட்டுமே. அந்த கால்படி இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். மனுஷரை உருவாக்க, ஆதாமை உருவாக்க எடுத்த மண்ணில் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். அப்படி சிந்தினதுனால ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரமாக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாவத்தை சம்பாதித்தான். பாவத்தோடு கூட ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் அவன் பாவ மனுஷனாகவே நித்திய காலமாக இருந்துருவான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி கேருபை காவலுக்கு வைத்தார். உலகத்திலே மனுக்குலமாக அவர்கள் பெருக தொடங்கினார்கள். அப்படி பெருக தொடங்கின நேரத்திலே பாவத்தின் நிமித்தம் ஒரு தடவை அழித்தார். நோவாவின் குடும்பத்தின் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி அங்கே இஸ்ரவேலர்களை அவர் எழுப்பினார். அந்த சந்ததியிலே யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்கு அருமையானவர்களே, எருசலேமிலே அங்கே இரத்தம் சிந்தப்பட்டது. அவர் இரத்தம் சிந்தின அந்த மண் மனுஷரை உருவாக்க, ஆதாமை உருவாக்க அங்கே பயன்படுத்தப்பட்ட மண். அந்த மண் பண்படுத்தப்பட்டபடினாலே ஆதாம் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளே பாவமும் மரணமும் வந்தது. ஆதாமுக்குள்ள ஒரு பெரிய தலைமுறையை பார்த்தார். அதனால் ஆதாம் பாவம் செய்தனால அந்த தலைமுறை முழுவதும் பாவ தலைமுறையாக மாறிவிட்டது. பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக ஒரு பரிசுத்த சந்ததியை பிதாவாகிய தேவன் பார்த்தபடினால இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக தன்னை பானபலியாக வார்த்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் சமாதானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பாவத்தை பரிகரித்து ஜீவனை கொடுத்த பின்பதாக அங்கே கடைசியாக இந்த சமாதான பலிக்கு அடையாளமாக இருக்கிற பானபலி அங்கே வார்க்கப்பட்டது. தன்னுடைய மரணத்தின் மூலமாக எல்லா மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டார். அதற்கு பின்பதாக சமாதான பலி செலுத்தப்படுகிறது. சமாதானத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு பானபலியை வார்க்கின்றான். கால்படி திராட்சை ரசம் அல்லது கால்படி எண்ணெய், இதைத்தான் பானபலியாக செலுத்துவாங்க, பலிபீடத்தின் மேல் ஊற்றுவாங்க. இந்த இடத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். இன்னும் பல இடங்களிலேயும் பழைய ஏற்பாட்டில் இந்த பானபலி வார்க்கப்பட்டது. சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷரும் செலுத்தினார். இன்றைக்கும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணி அவர் ஜீவனை கொடுத்த நிமிஷத்தில் சமாதானத்தை நமக்கு தந்து அந்த ஆக்கினை தன்மையில் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் எனக்காக கடைசியாக பானபலியை வார்த்து விட்டார். எனக்கு சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற சமாதானம் எனக்கு போது, இன்றைக்கு எனக்கு நிறைவான ஒரு சமாதானம் கடந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. பாவத்தின் பிடியில் சிக்கி அந்த பாவம் கொண்டு வந்த வியாதியின் கட்டிலே போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் பாவங்கள்லாம் அறிக்கையிடுங்க, ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்குவார். உலகம் தரக்கூடாத மெய்யான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றான். இயேசு மகாராஜா, பாவம் செய்ததன் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. அந்த பாவம் கொண்டு வந்த மரண கட்டுகள், வியாதியின் கட்டுகள், வேதனைகளை இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கி போட நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறீர். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கும் கூட என் தகப்பனே, ஒவ்வொரு மனுஷரையும் விடுவீங்க. உண்மை விசுவாசித்து இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை வராதா, இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டாக்கி பாருங்க. இதோ சாபத்தின் பிடியிலே சிக்கி மரண பயத்தோடு கூட இருக்கிற சிலரை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிற உங்கள் மேல் இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் டவுன் பகுதியை நான் பார்க்கின்றேன். அந்த பகுதியிலே சிலர் மரணக்கட்டுகளோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. இதோ இந்த காட்சி மண்டபம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியை நான் பார்க்கின்றேன். அநேகரை பொல்லாத பிசாசானவன் கொல்ல அழிக்க போராடி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் 2-3 மரணங்களை அந்த பகுதிகளிலே மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த ஸ்தலத்தின் மேல் இறங்குகிறது. இதோ உங்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து, அந்த மரண தூதனுடைய அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் இதோ உங்கள் அருகில் வந்து நின்று உங்களை தொட்டு உங்களை குணமாக்குகின்றார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். ஒரு விசேஷித்த வல்லமை, மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானுடைய மகிமை உங்களை இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அநேகர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்றார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்மையான தேவன், சமாதானத்தின் தேவன், இதோ நமக்காக சமாதான பலியை செலுத்தினவர், பான பலியாக தன்னை வார்த்துவர், கடைசி சொட்டு இரத்தவர்கள் சிந்தி மறித்து யாவருக்கும் சமாதானத்தை கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தி தன்னுடைய மரணத்திற்கு பின்பதாக சமாதான பலியை இதோ இந்த உலகத்திலே ஆமேன் மனுஷர் உருவாக்கப்பட்ட அந்த மண்ணிலே ஊற்றினவர் இதோ உங்கள் அருகிலே வந்து நிற்கின்றார். ஒவ்வொருவரையும் ஆவியினாலும் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். புதிய புதிய அபிஷேகம் இதை விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குகிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். தரித்திர ஆவிகள் வெளியேறுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆந்தகப்பனே, கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறீர். அது நிமித்தம் ஏற்பட்ட எல்லா சமாதான குறைவுகளையும் மாற்றுகிறீர். நன்றி, நன்றி. இன்றைக்கும் அவள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துகிறதற்காய் நன்றி. ஒரு நாயை நான் பார்க்கின்றேன். ஏவல் ஆவிகளை என் ஆண்டவர் அநேகருடைய வீட்டிலிருந்து துரத்துகிறார். சரீரங்களில் இருந்து அலைக்கழித்து இப்பொழுது வெளியேறி போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மந்திர சூனிய வல்லமைகளும் வேறறுக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான பிரசன்னம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதே விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும். இந்த நிமிஷத்தில் இந்த கட்டுகளை உடைத்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களை என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும், முதலாம் சனிக்கிழமைகளில் மற்றும் 3ஆம் சனிக்கிழமையில்
அல்லேலியா கிரவுண்டில், குலவணிபுரத்தில், திருநெல்வேலி பட்டணத்தில் உபவாச கூட்டம் மற்றும் கட்டவிழ்ப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.